பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை நீர் உயர்த்துகிறீர். என கண்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். 1வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள். 2வது வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். என கண்பானவர்களே, அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அவனுக்கு தேவனிடத்திலிருந்து இரட்சிப்பு வராது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுறான். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவனுக்கு செவி கொடுத்தாராம். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் நாம் நெருக்கப்படும் போது சிலர் சொல்லுகிற வார்த்தைகள் இப்படி இருக்கும், அவனுக்கு இதெல்லாம் எங்கெங்க நடக்க போகுது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகள் உங்களை வேதனைப்படுத்தலாம். எல்லா சூழ்நிலைகளிலையும் அவன் பாருங்க, அவன் கர்த்தரை நம்பக்கூடியவனாக இருந்தாங்க. சங்கீதம் 27:6 வாசித்தீங்க அப்படின்னா, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கேட்டு சோர்ந்து போகாதீங்க. அவர்களுக்கு முன்பாக உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துவார். காரணம், சங்கீதம் 28:7 வாசித்தீங்க அப்படின்னா, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மை சுற்றிலும் இருந்து பேசுகிற ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு தான் நம்ம இருதயம் சோர்ந்து போகிறது இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. மனிதன் நடக்காதுன்னு சொல்லலாங்க, ஆனால் உங்கள் இருதயம் தேவனை நம்பி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? தேவனிடத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறீர். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய தலையை உயர பண்ணுங்கப்பா. எங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் பேசுகிற வார்த்தையினால் நாங்கள் கலங்கி கலக்கம் அடைந்தவர்களாயிருக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி
நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.